الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அசாமத்தில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் அவர்கள் நமக்கு காட்டி தந்த துஆக்களையும் அதை படித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொள்வதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த விஷயங்கள்ல இதனுடைய மதிப்பு இப்ப நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கண் மூடிய பிறகு அல்லது உலகத்திலே கூட நல்லா காமிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏன்னா நிறைய நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில வீணடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பயனுள்ள சில விஷயங்கள்ல நம்முடைய நேரங்கள் அதிகமாக செலவு செய்வதில்லை பெரும்பாலுமே. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்கட்டும், குர்ஆனுடைய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசப்படுகிற சபைகளை நாம் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதன் மூலமாக ஒருவேளை நம்முடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அல்லது தாக்கம் ஏற்பட்டுவிடும். சொல்லப்படுகிறது எனக்கும் உங்களுக்கும், பேசுகிற எனக்கும் கேட்கிறவங்களுக்கும் எந்த செய்தி நம்முடைய மனதில் அல்லாஹ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும் தெரியாது. நம்ம சாதாரணமா துவா செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, தொழுகைக்கு துவா செய்கிறோம், அல்லாஹ்ட்ட நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்டுட்டே இருக்கிறோம். அது நம்மகிட்ட பழக்கம் இருக்கு. ஆனால் நமக்கு எதிராக சில பேர் துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கு இந்த பாயிண்ட நான் சொல்ற ரசூலா சொல்றாங்க. நம்ம நமக்காக கேட்டுட்டு இருப்போம், சில பேர் நமக்கு எதிராக கேட்டுட்டு இருப்பாங்க. ரசூலா சொல்றாங்க, இத்தகு பஅவத்தல் மதுலும் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க துவா செய்யுங்க உங்களுக்காக சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் உங்களால் பாதிக்கப்பட்ட சில பேர்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்வார்கள். அதனால அந்த சாப்டரை முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா துவா செய்யுங்க சொல்றோம். நம்ம என்ன நினைப்போம், சில பேரு நம்ம சொல்லுறோம், நமக்கு அல்லாஹ் நிறைய இருக்குது, அல்லாஹ் சொன்ன மாதிரி 5 7 தொழுகிறதுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். சில பேர் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழாம இருந்திருப்பாங்க, தொழாம இருக்க மாட்டாங்க, 5 பேர் தொழாம வர மாட்டாங்க, அல்லது வேறு மாதிரி இருப்பாங்க. நம் மூலமாக அது போன்று கேரக்டர் யாராவது பாதிக்கப்பட்டாலும் அதற்கு பயந்து கொள்ளணும். நம்ம அதனால கேட்க மாட்டோம் நினைக்கூடாது. நம்ம கரெக்டா இருந்தாலும் கரெக்டா இல்லாத ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அதை செஞ்சு நம்ம சொன்னாக்கா அவங்க துவா செய்யணும் அவசியம் இல்லை. அவங்க நீ கையெழுத்தும் போதே அல்லா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அல்லா நீதியார் ஆதில் அதோடைய பேர் ஆதில்னா தொழுகிறாங்க, தொழுவில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தொழுவது என்பது நம்ம நன்மைக்காக தொழுகிட்டு இருப்போம், அல்லா சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த பாயிண்ட் புரிஞ்சிங்க. ஏன்னாக்கா நம்மோடு நம்முடைய உறவு முறைகள் இருக்காங்கல்ல, நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், சுற்றுப்புறம், சொந்தக்காரர்கள், இவர்கள் விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மௌத்து வரைக்குமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் என் மனைவிக்கு ஏதாவது நான் அநியாயம் செய்திருக்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன்னா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறேன்னா, கூட பிறந்தவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன்னா, அதுக்கு பிறகு சொந்தக்காரர்கள் விஷயத்துல சொத்து விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா முதல்ல அந்த அநியாயத்துக்கு பரிகாரம் பார்க்கணும். முதல்ல அந்த அநியாயத்துக்கு பரிகாரம் பார்த்தாதான் நம்முடைய துவா கபலாகும். முதல்ல இல்லைன்னாக்கா அவங்க கையை ஏற்றவில்லை என்று சொன்னாலும் அதுக்கான பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படலாம், இல்லை என்று சொன்னால் மறுமையில் ஏற்படும். இதை பற்றி விரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நடந்தது. இந்த சம்பவம் 755 புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க
போய் பாருங்க. அதுல வந்து சாதுவின் அபி வகாஸ் அப்படின்னு ஒரு நபித்தோடு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்து அவங்க வந்து அனுப்புறாங்க, அவங்கள அதிகாரி அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? கூஃபாவுக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து அதிகாரி சொன்னாக்கா போர் வைப்பாங்க, இமாமும் இருப்பாங்க. போருக்கு போகும்போது அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. போர்ல கிடைக்கிற பொருளை வந்து அவங்க கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. இந்த வேலையை எல்லா வேலையும் செய்யலாம். இமாம் தான் அது. இமாம் சொன்னாக்க நம்ம அந்த சம்பளம் வாங்குற இமாம் இல்லை, அவங்க வந்து அதிகாரம் பெற்ற இமாம்களாக இருந்தாரு. அந்த இமாம்களுக்கு வந்து சாதுவின் அபி வக்காஸ் அந்த கூஃபால இருக்கும் பொழுது அவங்க மேல ரிப்போர்ட் வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன ரிப்போர்ட்? சில பேர் போய் சொல்றாங்க, இந்த மதினாவுக்கு போய் அவங்க வந்து ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லி தொழுவத்தை வந்து வீட்டு தொழுவாரு அல்லது சரியா வந்து தொழுவதில்லை, ரசூலோட சின்னத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்லை, போருக்கு போனாங்க அவர் வந்து சரியா கைட் பண்றது இல்லை, அது மாதிரி அந்த கனிமத்து பொருட்களை வந்து சரியா பங்கிட்டு கொடுக்குறது ஏதாவது சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கிட்டு அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு சொன்னாங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு திரும்ப விட மாட்டாங்க. எப்பயுமே உமர் ரலியல்லாஹு ஒரு ரைட்டா போற வந்து டக்குன்னு கதையை எடுத்து வைக்கிறவாங்க. அது மாதிரி கொஞ்சம் கோபம் உடையவர் உமர் ரலியல்லாஹு. டக்குன்னு என்ன பண்றாங்க, அது வந்து விசாரிக்கலாம் கிடையாது, விசாரிக்காம டக்குன்னு பதவி வைக்கிறாரு. டக்குன்னு சாதுவின் அபி வக்காஸ் பதவி எடுத்துட்டு அண்ணா ரலியல்லாஹு அந்த போஸ்ட் அனுப்பிட்டு இவங்களை வந்து என்ன கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. என்ன உங்க மேல ரிப்போர்ட் வருதாருன்னு சொல்லிட்டு எப்படிதான் முன்னாடி ஆமா உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனாலும் உங்க மேல ஒரு குறை வந்த பிறகு உங்களை அந்த பதவிக்கு வைக்கிறதுக்கு நான் விரும்பல, அதனால நான் கொண்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அனுப்புறாங்க. கூஃபாவுக்கு அனுப்பி இவரை விசாரிக்க சொல்றாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு 2-3 பேர் அனுப்பி இவர் யாருன்னு சொல்லி விசாரிக்க சொல்லும் போது எல்லா இடத்துல விசாரிக்கிறாங்க. அந்த குழு எல்லா பரிவாசத்தையும் உள்ள எல்லாம் யாருமே எந்த ரிப்போர்ட் சொல்லல. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் ஒரு ரிப்போர்ட் சொல்றாரு. உசாமா பின் கத்தாதுன்னு அவங்க அதிசயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, ஆமா அவர் வந்து அப்படிதான் இருக்காரு, பொருளை வந்து சரியா வந்து கடைபிடிக்கிறது இல்லை, பொருள் வந்தாக்கா வந்து இது மாதிரி சரியா நீங்க பங்கிறது இல்லை, கைட் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரு மட்டும் சொல்றாரு. இவருக்கு உடனே சாதுவின் அபி வக்காஸ்க்கு அனுபவம் வந்துருக்குள்ள என்னது, ஏன்னா நம்ம வந்து ஒழுங்கா நம்ம பணி செஞ்சுட்டு இருக்கிறோம், இவர் வந்து இப்படி சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு விழுந்த சந்தேகம் வருது. சாதுவின் அபி வக்காஸ் சந்தேகம் வந்த பிறகு அவங்க வந்து டைரக்டா சொல்லிடுறாங்க ஒரு முகத்தை பார்த்து, ஒருவேளை என்னை பற்றி நீ வந்து குறை சொல்லியிருக்கிற, ஒருவேளை உன்னுடைய விளம்பரத்துக்காகவோ, அதாவது சில பேர் பெரிய போஸ்டர் இருக்கிறவங்க இருக்கும் போது அவங்க விளம்பரம் கிடைக்கும், அப்பயே இருக்கிறது. இப்ப இருக்கிற பெரிய போஸ்டர் டக்குன்னு சொன்னா அந்த இஷ்யூ ஆகிடாது. அவங்க சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க, உனக்கு விளம்பரத்துக்காக நீ ஒருவேளை என்ன வந்து நீ குறை சொல்லியிருந்தாலோ அல்லது வேறு காரணத்துக்காக குறை சொல்லியிருந்தாலோ நான் உனக்கு எதிராக துவா செய்வேன் அப்படின்ட்டாங்க. என்ன துவா செய்யறேன்னா அந்த அதிசயம் பதிவு செய்யப்பட்டு 755 என்னன்னாக்கா இவருக்கு யாருன்னா இவருடைய வயசு கொஞ்சம் கூட்டி கொடுத்துரு, 1000 அதிகமாக கொடுத்துரு, இவருக்கு வந்து வறுமையை கொடு, அப்புறம் வந்து சோதனையை கொடுங்க, 3 பாயிண்ட் சொல்லிட்டு டேரக்டா சொல்றாங்க. அவர் காது கூட கேட்கிறாரு, இது மாதிரி நான் பதுவா செஞ்சிருவேன்னு சொல்லு. ஏன்னா அவர் கோவப்படுறாங்க. ஏன்னா எப்பயுமே ஏன் இதை சொல்ல வேண்டும், உண்மைத்தன்மை இருப்பவர்களுக்கு எதிராக ஒரு குற்றம் சுமத்தப்படும் போது அவங்களுடைய மனசு வந்து ஒதுக்காது. யாரும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு எதிராக ஒரு ஆள் சொல்லும் பொழுது அவங்க மனசு வந்து ஒதுக்கும் இல்லையா, டக்குனு இப்படி பதுவா சொல்லிவிடுறாங்க இல்லையா. பதுவா செஞ்ச பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து அவர் சொல்றாரு, அது ஒருவேளை வந்து சரியா இருந்தாக்கா அவர் சொல்ற ரிப்போர்ட் சரியா இருந்தாக்கா எனக்கு பாதிக்கணும், சரியா இல்லைன்னு அவரை பாதிக்கணும், அவங்க போயிட்டே இருக்கிறார் சாதுவின் அபி வக்காஸ். சரியா, அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட அதிசயம் வந்து நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் அது. இவருக்கு அதிகமான இந்த நான் சொல்றேன் இல்லையா, அந்த உசாமா பின் கத்தாதாங்கிறவர் வந்து ரொம்ப வயசாகி போய் 110 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாப்பாட்டு வழி இல்லாம வறுமையில உழன்று அவருக்கு ஆடை கூட இல்லாம பார்த்ததாக பல சகாபிகள் அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கூஃபா நகரத்தில் ஜாபிரிலாம் போறாங்க. சில சகாபிகள் போகும்போது இப்படி பத்வா செஞ்சு இப்படி ஒரு ஆயிட்டாருன்னு சொல்லி அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த அதிசயம் ஏன் இது நம்ம நினைவுபடுறோம்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம சின்ன காரியம் இதுதான் சரி. ஒரு ஆளை பற்றி நம்ம விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் கூட அதையும் நம்ம கண்டு தான் இருக்கணும். இன்றைக்கு வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து எல்லாரும் கலைஞமா இருக்கும். ஏதோ ஒரு செய்தி கேட்டாக்குன்னு அவரை பற்றி நமக்கு தெரியாதவர் யாரும் என்னன்னு சொல்லி, ஆனா அவரை பற்றி என்ன செஞ்சதில்லை, அவர் சொன்னார் இவர் சொன்னா வரப்பட்டுறோம் இல்லையா. இதுல கூட வந்து என்ன ஆகிடும், இதுல கூட பத்வாவாக ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம வாழ்கிற காலத்துல டெய்லி ரசூலா சொல்லி கொடுத்த விஷயம் தெரியுமா, டெய்லி படுக்கைக்கு போகும்போது நைட்டு இரவு தூங்கும் போது
சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டா நீங்க வந்து தீர்ப்பு வழங்கி விட்டு தூங்க போங்க. பல அதிசயம் சம்பந்தமா டெய்லியே சொல்றாங்க. டெய்லி தூக்கத்துக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் செய்யறோம்ல, உடல் செய்யறோம், குரான் ஓதுறோம், ஆயத்து ஓதுறோம், குழுவல் ஓதுறோம். அதோடு கூடி படுப்பதற்கு முன்பாக நான் என்னால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்க சொல்றாங்க. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஒண்ணு அன்னைக்கு தோசை படுக்கணும். யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் வந்து எனக்கு உயிரை கொடுத்தா நான் வந்து அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு வாங்கிடுவேன், அல்லது அவங்களை கடந்து வச்சிருவேன். இல்லைன்னு சொன்னாக்கா அந்த துவா வந்து பாக்கி இருந்துட்டே இருக்கும். அது வந்து ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க, இதை பத்தி அவர் காபிராக இருந்தா கூடவான்னு சொல்லி. அதாவது காபிராக இருந்தா கூட ஆமா காபிராக காபிர்கள் அவர் மறுக்கிறாரு. உணர்த்தவர் என்ன சம்பந்தம்? ஒன்னால அவர் பாதிக்கப்பட்டது நான் பார்த்துதான் அவர் காபிராக இருந்தாலும் கூட உங்களால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் துவா செய்யறது ஒண்ணு, நமக்கு எதிராக துவா செய்யற விஷயத்தை அஞ்சி கொண்டு பயந்து கொண்டு அதனால முக்கியதாக இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே. ரெண்டாவது தேவையில்லாம யாரும் விமர்சனம் பண்றது, தேவையில்லாத மக்கள் மத்தியில் குறைகளை பரப்புறது, ஒரு ஆளுடைய அந்தஸ்து குறைக்கிற மாதிரி பேசுறது எல்லாம் சரி கிடையாது. ஒருவேளை நம்ம பரப்புற அந்த விஷயம் தப்பா என்ன பண்றது, அது பயந்து கொண்டு பெரும்பாலுமே இந்த கமாண்டிங்களை வந்து ஒரு தலைமையாக இருக்கணும். பல ரஹ்மான் நமக்கு இந்த வாய்ப்பை தர வேண்டும். நம்ம உலக வாழ்க்கையில நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தினம் தினமே நம்ம வந்து சரி செய்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறையை தான் அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறான். ஏன்னு சொன்னால் தூங்கும்போது ஒருவேளை மூத்தாகி விட்டால் நமக்கு தெரியாது இல்லையா, அதான் நம்முடைய பேசிக்கா தானே. தூங்க போறோம், அல்லாஹ் பிஸ்மிக்க அமுதாரியான்னு சொல்லிட்டு போறோம். அல்லாஹ் நாடினால் அந்த உயிரை மீண்டும் கொடுப்போம். நாடுகளை சொன்னால் அந்த உயிர் போய்விடும் என்பதை தான் நம்ம ஒவ்வொரு நாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய விஷயங்களை அது தொழுகையாளிகள் முக்கியமாக இந்த கேட்கிற நியூஸ் கூட தொழிலாளிகள் தான் கிடைக்கிறது. அல்லாஹ் கரெக்டாக பேசுகிறாங்க. சில விஷயங்கள் வந்து சில காலைகளுக்கு எட்டாவது ஆகி வைக்கிறோம். அதை நம்ம வந்து பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ விஷயம் தெரிந்த பிறகு நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கொண்டு டெய்லி ட்ரீட் பண்ணிக்கொண்டே வாழ்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். அப்போ அல்லாஹ் தூதர் காட்டில் இந்த வழிமுறைகள் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வந்து பாதுகாக்கிறது. அவன் மூலமாக யாருக்கு எந்த தீங்கு வராமல் அதை வந்து பாதுகாக்கிறது அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம குறைவாக இருந்துடக்கூடாது. பலரமான் மனதோடு அந்த விஷயங்களை நாம் வந்து கலந்து ஆலோசனை பண்ணி மனதுக்குள்ளாக நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாரும் வாய்க்க முடியாது. நமக்கு மனசை கேட்டு பார்த்தா சொல்லலாம். அதனால மனசோடு பேசி அல்லாஹ்வுக்கு சொல்லிக்காட்டி அடிப்படை வாழ்க்கை கழிக்க வேண்டும். பலரமான் அனைவருக்கு அருள் அளிப்பானாங்க. வாசல் தவறான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி.